இந்த மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிச்ச உடனே அவ்வளோதான், இனிமேல் மனுஷ மக்களுக்குலாம் வேலை கிடையாதுன்னு பயமுறுத்துனாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் வந்தப்போ இப்போ அதே நேரத்தில் ஜோகோவுடைய ஃபவுண்டர் ஸ்ரீதர் வெம்பு என்ன சொல்கிறாரு, இனிமேல் கோடிங் பண்ணுறவங்களாம் வேலையை விட்டுட்டு போயிருங்க, வேறு ஏதாவது பொழப்பு பார்த்துக்கிறாங்க. இங்கிட்டு கூகுள், அமேசான் மாதிரியான பெருநிறுவனங்கள்லாம் கோடிங் படித்தாலும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரி, என்னதான் பண்ணுறது அப்படின்னா ஏஐ கற்றுக்கணும். ஏஐ கற்றுக்கிறதா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே வர்றதுக்கே பெரும்பாடாகி போச்சு. இதில் ஏஐ வேறு யாருன்னா ஒரு நல்ல செய்தி, ஏஐ சொல்லிக் கொடுக்குறாங்க. யாருக்கு? கோடிங் தெரியாதவங்களுக்கு கூட. கோடிங் வரைக்கும் ஏன் போடுங்க, எனக்கு இங்கிலீஷே தெரியாதுங்கிறனாலும் அப்பயும் சொல்லி தரக்கிறாங்க. தமிழில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்லி தராங்கிற நல்ல செய்தி தெரிஞ்சோடனே உங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு தோணுச்சு. ஐஐடி பாட்னாவுடைய 4 மாதம் ஏஐ எம்எல் கோர்ஸ். இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால என்னங்க நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துடைய வாசப்படிக்கு போய் நின்றுவீங்க. அதே சமயத்தில் இப்படி ரொம்ப கூட இருக்குமா செலவுலான்னு கேட்டால் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், பயப்படாதீங்க. ஆனால் சும்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னாக்க ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். 1 மணி நேரம் உங்கள் வீட்டிலே உட்காந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம் நம்ம அப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேர்மையாக எழுதுங்க. ஒரு 49 ரூபா கட்டணுங்கிறாங்க. இதுவுமே கட்டாமல் எப்படி சார் அப்படின்னா, ஆமாம் 49 ரூபா நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கான தொகையாக கட்டி இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோர்ஸ் உங்கள் கெரியரை நல்லா பில்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னாக்கா, பயோவில் லிங்க் இருக்குது, போய் தேடுங்க. இல்லைங்க பயோ வரைக்கும் தேட தெரியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட்டில் டெஸ்ட் அப்படின்னு போடுங்க, லிங்க் உங்களை சேரும். எல்லாரும் உலகம் எவால்வ் ஆகும்போது அது கூட சேர்ந்து எவால்வ் ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அப்போதான் பெட்ரோல் தீரப்போகுங்கிற செய்தி முன்னாடியே தெரிஞ்சு வரிசையில் வாங்கிட்டு நம்ம குழப்ப ஓட்ட முடியும்.